ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியன் மீ சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலுமே போக போக கண்டிப்பாக உங்களுக்கு கதை புரியும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 5. ஓ வந்துட்டியா சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விச் ஆஃப் கிரியேட் கேட்கவும், இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இது எல்லாமே உன்னோட மெமரிஸ்லேருந்து கிரியேட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு எக்கட்னா சொல்கிறா. அப்போ இங்கே இருக்கிற எதுவுமே உண்மை இல்லையா, எல்லாமே என்னோட மெமரிஸ்லேருந்து கிரியேட் பண்ணதான்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ நீ எதெல்லாம் பார்த்தா அப்படிங்கவும், நீ அலும்புஞ்சியா உங்கள் அப்பாட்ட சாரிப்பா அப்படின்னு எழுதியா, அதெல்லாம் நான் பார்த்தா அப்படிங்கவும், ஹே அதெல்லாம் சீக்ரெட்டாக வச்சுக்கோ வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே இருக்கிற அந்த கிளாஸு பில்டிங்கு அப்புறம் உங்கள் அப்பா அம்மா எல்லாமே வந்துட்டு உன்னோட மெமரிஸில் இருக்கிறத வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணி உனக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி காட்டிகிட்ருக்கேன். மேபி உங்கள் அப்பா அம்மா நீ நினைக்கிற மாதிரி கூட இல்லாமல் போகலாம், ஒன்று அவங்க ஏற்றுக்கிடாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், எங்கள் அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசாத. மேபி என்னோட இமேஜினேஷனில் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நான் கம்மியாக இட போட்டிருப்பேன், ஆனால் அவங்க இதை விட பாசமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி ஓகே உன்னோட பாஸ்ட் லைஃப் ட்ரையல்ஸில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிவிட்டு, இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு, நீ சீக்கிரமாக கண் முழிச்சிருவ, கண் முழிச்ச உடனே சாங்சுவரிக்குள்ளே போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன எம்மளை கோவமாக இருக்கியா, அடிக்க போறியா, நான் ரொம்ப க்யூட்டான பொண்ணு அடிக்காத அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்பவும் தேங்க்ஸ், உன்னால தான் இன்றைக்கி என் மனசில் இருக்கிறத எங்கள் அப்பா அம்மா கிட்ட அட்லீஸ்ட் பேச முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவும், நீ கண்டிப்பாக அந்த ட்ரையல்ஸை முடிப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கட் நான் சொல்கிறா. கண்டிப்பாக மாட்டேன், ஏன்னா அதுக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எமிலியாவை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நீ ரொம்ப வித்தியாசமானவனாக இருக்க சுபாரு, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவோ, நான் ஒரு விச்சையை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்துல இருந்து மறையவும் இப்போ அந்த சாங்சுவரியிலே அவன் கண்மொழிக்கிறான். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. பக்கத்தில் பார்த்தா எமிலியா அழுதுட்டுருக்கா. நான் இல்லை, இதுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே கதறிக்கிட்டு இருக்கா. இல்லை அதை நான் பண்ணலை, இதுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவோ கதறிட்டு இருக்கா. எமிலியா ஒன்றும் இல்லை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு ஆறுதல் சொல்லுதான். ஆனால் எமிலியா அந்த பயத்திலேருந்து வெளியே வரவே இல்லை. இப்போ கடைசியில் அவள் ரூமில் வந்து அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சுருந்தாங்க. எமிலியா ரொம்பவோ கஷ்டப்படுதான்னு ஹீரோ வருத்தப்படுவோம். ஆர்த்தா வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறான். என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு கேட்கவும், இந்த இடத்துல இருந்து மக்கள் எல்லாரையும் வெளியே கூட்டிகிட்டு போக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த பேரியர் கிட்ட போகும்போது டம்மி ஹியூமன்ஸ் பிளட் லைனில் இருக்கிறவங்க மட்டும்தானே மயக்கம் போட்டு விழுவாங்க. என்னமாரி நார்மலான பர்சன் சுபாரோ வில்லேஜ் மக்கள் எல்லாம் மயங்கி விழ மாட்டாங்க. ஸோ அன்கான்ஷியஸ் ஆன உங்களை நாங்கள் அழகாக வெளியே தூக்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ சொல்லவும், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒரு பொண்ணு சொல்லவும், இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ரேம் வந்து நம்ம ஹீரோ கண்ணத்தில் சூடு வச்சுட்டு ரகசியமாக அவகிட்ட பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறா. சரி நான் தெரியாமல் கை தவறி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்பவோ, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அந்த பேரியர் கிட்ட போகும்போது மயங்கி விழுறவங்களோட சோல் வெளியே போயிடும், அதனால தான் அவங்க மயங்கி விழுறாங்க. சப்போஸ் அன்கான்ஷியஸாக இருக்கிறவங்கள நீங்கள் வெளியே தூக்கிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களோட உடம்பு மட்டும்தான் இருக்கும், கிட்டத்தட்ட அவங்க இறந்து போன டெட் பாடி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ அந்த பேரியருக்குள்ளேயே தான் அவங்க சோல் சுற்றிட்டு இருக்கோம் அப்படி தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆர்த்தா பயந்துட்டு இருக்கவும் பார்த்தா ரேம் கொடுத்த அந்த காஃபியை குடிச்சு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஆமாம் நீயும் கார்ஃபீல்டும் போயிட்டு அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டு அந்த பேரியரை உடைக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எங்களால் அது முடியாது, ஏன்னா நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அதை நாங்கள் பாதுகாக்க மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. எமிலியா கண்முழிக்கவோ ஹீரோ பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான். ரொம்ப நேரம் இங்கே இருக்கியா சுபாரோ, சாரி நேத்துனா அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தானா அவள் கையை கொண்டு போய் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, தெரியல நான் எதுக்காக இப்படி வச்சேன்னு அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போ சப்கான்ஷியஸாக உனக்கு என் மேலே லவ் வந்துடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை அப்படிலாம் இல்லை நான் ஏன் வச்சேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமாளிக்கிறா. சரி விடு இன்னைக்கு ட்ரையல்ஸில் கலந்துக்கிடுவல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ட்ரையல்ஸில் கலந்துக்கிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ நம்ம ரேம் வந்துட்டு தனியாக இருக்கும்போது, சுபாரு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த பேரியரை உடைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் கிடையாது. சில பேர் இந்த இடத்துக்குள்ளேயே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறாங்க. கார்ஃபையும் ரியோசோவையும் கூட நம்பாத, ஏன்னா அவங்க எந்த சைடு இருக்காங்கன்னு தெரில. ஃபெடரிகாவையும் சேர்த்து தான், ஏன்னா அவள் தான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்டோனை கொடுத்தா, அது இந்த இடத்துக்குள்ளே வரவும் மிஸ் எமிலியாவுக்கு ஏதோ ஆக போச்சு, நீ தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றிருக்க அப்படின்னு ரேம் சொல்லவும், ஆமாம் அதுவும் கரெக்டு தான், இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். உன்னை சுற்றி இருக்கிற யாரையுமே நீ நம்பாத, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. இப்போ நைட் ஆகுது. இன்றைக்கி நைட்டு எமிலியா போயிட்டு அந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டதா, ஆனால் அவள் உள்ளுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ஃபீல்டை பார்த்து, ஆமாம் கார்ஃபீல்டு இந்த பேரியர் உடஞ்சி இந்த இடத்துல இருந்து நீ வெளியே போயிட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கவும், எனக்கு அப்படி எதுவும் ஐடியா இல்லை, அதை வெளியே போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொல்கிறான். உன்னோட சிஸ்டர் வெளியே போயிருக்கால, அதை பற்றி நீ யோசிச்சு பார்க்கலையா அப்படின்னு கேட்கவும், அதை பற்றி நான் எதுக்காக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த சாங்சுரியில் இருக்கிற லைட் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா எமிலியா ட்ரையல்ஸ் முடிச்சு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. இன்னைக்குள்ள ட்ரையல்ஸ்லேயும் எமிலியா ஃபெயில் ஆயிட்டா. ராஸ்வெல் நம்ம ஹீரோவா தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான்.
ஆமாம் எதுக்காக என்ன தனியாக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவும், யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, எமிலியா மேலேயுமா? அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எமிலியாவுக்கு நீ எப்பவும் போல ராயல் செலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படிங்கவும், நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் நீங்கள் என்ன தான் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், இனி எதை பற்றி கேட்குற அப்படின்னோடனே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எமிலியாவை ராயல் செலெக்ஷனில் வச்சாலே விச்சஸ் கல்ட் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல எவ்வளோ மோசமான விஷயம் நடந்துச்சுன்னு தெரியுமா? இதனால் எவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, அதான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ டென்ஷனாகி அவனை அடிக்க போகவும், ரேம் வந்துட்டு நம்ம ஹீரோவை தடுக்கிறா. நான் ராஸ்வெலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், ரெம்முக்கு இப்படி ஆனதுக்கப்புறம் நீ எப்படி இப்படி பேசுத அப்படின்னு கேட்கவும், தெரியாத ஒரு பொண்ணுக்காக நான் எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. நம்ம ஹீரோவால் எதுவுமே பேச முடியலை. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு சுபாரு, அதனால தான் நான் எல்லாத்தையும் உன்கிட்ட விட்டுட்டேன். நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணினேன். அதனால தான் இப்போ மிஸ் எமிலியாக்கும் உனக்கும் தான் அந்த விச்சஸ்கள்கிட்ட கொண்டதுக்கு உண்டான பேர் கிடச்சிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு இந்த நல்ல பேர் கிடச்சிருக்குமா? ஸோ எல்லாமே என்னோட பிளான் படி தான் நடக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இன்னும் செம டென்ஷன் ஆகுறான். அந்த விச்சஸ்கள்ட் எமிலியாவை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சோ அப்போ நீ வேணும்னே தான் ஏதோ பண்ணாமல் இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒன்றை நம்பின சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்கிறான். நான் நினச்ச மாதிரியே நீயும் எல்லாரையும் காப்பாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ இப்படிலாம் சமாளிக்காத ராஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தவோ, சரி அதெல்லாம் விட்டுத்தல, இந்த விஷயம் எமிலியாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட பிளான் படி நான் பண்ணுறேன். எமிலியாவோட ராயல் நைட் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணு. நம்மளோட 2 பேர் ஏமுமே எமிலியாவை ராயல் செலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவாலேயும் எதுவும் பேச முடியல. இப்போ எமிலியாட்ட போயிட்டு, ஹே எமிலியா, எனக்கு ஓ மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ அந்த ராயல் செலெக்ஷனில் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நாளைக்கும் கலந்துக்கிடுதியான்னு கேட்கவும், அட பாவி, நீ இவ்வளோ க்யூட்டான ஃபேஸை வச்சுட்டு கேட்கும்போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது எமிலியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் இந்த ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு குட் நைட்டுன்னு சொல்லி கிளம்புறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. டெமி ஹியூமன்ஸால் தான் இந்த இடத்துலேருந்து வெளியே போக முடியாது. சாதாரண மக்கள் ஈஸியாக வெளியே போயிடலாம். ஸோ அந்த வில்லேஜர்ஸை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போகவும், பெட்ரா குட்லக் சாமா அந்த கர்ச்சிஃபை கட்டி விட்டதை பற்றி ரேம் கேட்கவும், பெட்ரான் புதுசாக ஒரு பொண்ணை ஃபெட்ரிகா வேலைக்கு சேர்த்துருக்கா அப்படின்னு சொல்லவும், ஃபெட்ரிகா ரொம்பவும் நல்லவா தான், அவளை நல்லா பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லவும், நேற்று தான் ஃபெட்ரிகாவை நம்பக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஃபெட்ரிகா வேலை பார்க்குற விஷயத்தில் நல்லவா தான், ஆனால் அவளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவோ, இப்போ நம்பவா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எமிலியா அப்போ வந்துட்டு, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எமிலியா அப்படின்னு சொன்னோடனே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பிளெஸிங் பண்ணி நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறா. இப்போ கார்ஃபீல்ட் இவங்களா அந்த பேரியர் கிட்ட வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்காக போகிறான். சுபாரு உண்மையை சொல்லு, நீ அந்த ட்ரையல்ஸில் பாஸ் பண்ணிட்டு தானே, எமிலியாவுக்கு பதில் நீயே அதை கலந்துக்கிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கவோ, இல்லை அதை எமிலியா தான் கலந்துக்கிடணும் அப்படின்னோடனே, இந்த ட்ரையல்ஸில் நம்மளோட பாஸ்ட்டை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பாயிண்ட்டே இல்லை, எமிலியாக்கும் அவளோட பாஸ்ட்டை கடந்து வர்றதுல விருப்பம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவை யோசிச்சு பார்க்குறோம். கார்ஃபீல்ட் அவனோட மேஜிக் ஸ்டோனை கொடுத்து, இந்த இடத்துல நீ திரும்ப வரும்போது வருத்தப்படுறது என்னமோ நம்மளாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான். இப்போ வில்லேஜர்ஸ் எல்லாரும் சேஃபாக போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மேன்ஷனுக்கு போகிறான். கதவை தட்டுறான், யாருமே இல்லை. அந்த இடமே ரொம்பவும் அமைதியாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூமை பார்க்குறான். திடீர்னு ஷாக் ஆகிட்டா. அப்போ ரெம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ரெம் உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நம்ம கீழே விடுதான். அவன் வயிற்றுல வெட்டுப்பட்டிருக்கு, ஒரே ரத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஆரம்பிக்கிறான். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னல, கண்டிப்பாக வந்து உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டு, நீ தான் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தி கொல்ல வந்தவா தான் இப்போ நம்ம ஹீரோவை கொண்டிருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. திரும்பவும் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் குழப்பமாகவும் அண்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.